வணக்கம் ராஜி. கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி அணை மற்றும் KRS அணை முழுமையாக 3 அணைகளும் முழுமையாக நிரம்பியுள்ளது. மேலும் தற்பொழுது காவிரி ஆற்றில் 78,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த வெளியேற்றப்பட்ட நீரானது தற்பொழுது பிலிகுண்டுவை கடந்து ஒகேனக்கல்லுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒகேனக்கல்லில் தற்பொழுது 61,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அந்த ஐந்தருவி, மெயின் அருவி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் விசைப்படகுகள் இயக்குவதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து இந்த நீரானது மேட்டூர் அணைக்கானது வந்து தொடங்கியுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்துள்ளது. நேற்று மாலை 4 மணி நிலவரப்படி 44,354 கனஅடியாக இருந்தது. தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை 8 மணி நிலவரப்படி 53,098 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது மேட்டூர் அணையான நீர்மட்டம் 61.31 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 25.674 TMC நீர் உயர்ந்துள்ளது. மேலும் தொடர்ந்து இந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரி, அதாவது இந்த மேட்டூர் அணை சுற்றியுள்ள கீழாறு மற்றும் கோட்டையூர், பண்ணவாடி, செட்டிப்பட்டி போன்ற பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. 4வது நாளாக மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் இந்த பகுதியில் படகு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ராஜி.